ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, யூடியூப்பில் சினிமாட்டிக் சாங்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் நிறையா பேர் இந்த தப்பு பண்ணியிருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, எங்கள் சேனலில் காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும், உங்களுக்கு காப்பிரைட் வராதுன்னு. அதையும் நம்பி நீங்கள் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய வந்திருக்குங்க. ஆனால் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருந்திருக்கேன். அந்த சேனலை தூக்கிட்டாங்க. என்னோடய சேனல் பழைய சேனலோட காமிக்கிறேன் உங்களுக்கு. சஞ்சய் ஸ்ருதி லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து 100 இது கம்மியாகிருந்துச்சு. தெரியுது உங்களுக்கு. அதில் வந்து 4K வாட்சிங் ஆஸும் ஏறி இருந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 ஏறி இருந்துச்சு, எல்லாமே ஏறி இருந்துச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா, சினிமாட்டிக் சாங் வந்து அடுத்தவங்க சேனல் வந்து தூக்கி இதில் போட்டிருந்தது. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கொஸ்டின் கேட்டால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு வீடியோ வந்து போடுவாங்க. அது வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளும் வந்து நம்பி உள்ளே போய் பார்த்துட்டு இது கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் நம்ம பாட்டு வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டேன், நிறைய ரீல்ஸ் போட்டேன், நிறைய விளாக் போட்டேன். அது எதுவுமே யூஸ் இல்லாமல் எனக்கு மணியே வரல. அந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. நான் எப்படிங்கிறது 1 by 1 சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். 2 or 3 minutes இருக்கும். நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து க்ரோத் ஆகும். கண்டினியூவாக நீங்கள் போடும்போது லைக் அண்ட் வியூஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதனால தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட ஃபோன் வச்சு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களோட யூடியூப் ஆப் வந்து எடுத்துக்கோங்க. யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வீடியோஸ் இருக்கும். அதை வந்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ டன் கொடுத்துட்டு மேலே வந்து ஆட் மியூசிக்னு இருக்கும். ஆட் மியூசிக்கில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி வந்து சினிமாட்டிக்கில் ட்ரெண்டிங்கான சாங்ஸ்லாம் நிறைய காமிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு எந்த சாங் வந்து நீங்கள் வீடியோக்கு வந்து ஆட் ஆகிருக்கும் அந்த சாங் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். இந்த சாங் இருக்கலாம், நிறைய சாங்ஸ் இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங் இருக்க சாங்ஸ். இதெல்லாம் எல்லாமே ட்ரெண்டிங் இருக்க சாங்ஸ். சரிங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வராது, மணியும் வரும். இதே நிறைய சேனல் இருக்கிற காப்பிரைட் வராதுன்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா உங்களோட சேனல் தூக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லை காப்பிரைட்டாக இல்லைனா அந்த தப்பு மறுபடியும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் சேனலில் காப்பிரைட் வராது. எல்லாரும் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வியூஸ் வந்து போகும். எப்பவுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆகட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ட்ரெண்டிங்கான சாங்ஸ் வரும். இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ முட்டைக்காய்க்கு சாங்கு, இப்போ நிறைய சாங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து போட்டுகிட்டே இருங்க. இதை சாங் போடுறத விட நீங்கள் ஓன் வாய்ஸை என்ன கண்டென்ட் கொடுத்தாலுமே சீக்கிரம் வந்து ரீச் ஆகும். ஆனால் வந்து நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 or 3 வீடியோஸ் கூட போடலாம். உங்களுக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கூட போடலாம். நீங்கள் லாங் வீடியோ போடுறத விட ஷார்ட்ஸில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ரீச் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் போடுறேன். எனி டவுட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டாடா.